சென்னை அபிராமபுரத்தில் சளிக்கு கற்பூரம் விக்ஸ் குழைத்து மூக்கில் தேக்கப்பட்ட குழந்தை உயிரிழந்த விவகாரத்தில் பிரேத பரிசோதனை அறிக்கையானது வெளியாகியிருக்கிறது. குழந்தை பிறக்கும் போதே கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் அதன் காரணமாகவே உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பிரேத பரிசோதனையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்போம். சரவணகுமார், அந்த அறிக்கை தொடர்பான விரிவான தகவல்களை பகிர்ந்துக்காங்க. சென்னை அபிராமபுரம் ராதாகிருஷ்ணபுரம் பகுதியில வசிப்பவர் தேவநாதன். இவருடைய 8 மாத குழந்தைக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதுல, அதாவது குறிப்பாக ஒரு சளியால் அந்த குழந்தை அவதிப்பட்டு வந்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி அன்று அவருடைய வீட்டுல அவருடைய குடும்பத்தினர் அந்த குழந்தைக்கு கற்பூரத்தில் விக்ஸை குழைத்து அதில் மார்பிலும் அதே போன்று மூக்கிலும் அவர்கள் தடவியதாக கூறப்படுகிறது. சிறிது நேரத்திலேயே அந்த குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதை தொடர்ந்து 700 குழந்தைகள் மருத்துவமனையில் கொண்டு அனுமதித்தார்கள். அங்கு குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டது. நேற்றைய தினம் அந்த குழந்தைக்கு பிரேத பரிசோதனை செய்வதற்காக குழந்தையினுடைய உடலை அனுப்பியிருந்தார்கள். இது தொடர்பாக அபிராமபுரம் போலீசாரும் விசாரணை நடத்தி வந்த நிலையில பிரேத பரிசோதனை செய்து உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பிறகு பிரேத பரிசோதனையுடைய அறிக்கையில் பார்த்த பொழுது குழந்தை பிறக்கும் பொழுதே சிறுநீரகமும் நுரையீரலும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது என்று மருத்துவர்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகவே இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றும் கற்பூரம் விக்ஸையும் கலந்து சேர்த்ததன் காரணமாக உயிரிழப்பு ஏற்படவில்லை என்று இந்த பிரேத பரிசோதனையுடைய முதற்கட்ட அறிக்கையில் தெரிய வந்திருப்பதாக போலீசார் தரப்புல தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.